விஜய் அரசியல் கடை அதுதாங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டு இப்போது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். கூட்டணி இங்கே விற்கப்படும் அப்படின்னு தான் போர்டு மாட்டி விக்ரவாண்டி முதல் மாநாட்டில் கட்சி மீட்டிங் நடத்தினார். ஆனால் இது வரைக்கும் அனாதையாக நிற்கிறாரு. எந்த கஸ்டமரும் கடைக்கு வந்த பாடு தெரியல. மக்களோட கூட்டணி என்று பழைய தேர்ந்து போன இருக்காரை இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு பனையூர் மீட்டிங்கில் லாஸ்ட்டாக. இந்த மக்களோட கூட்டணி இந்த பாட்டை ஆல்ரெடி விஜயகாந்த் தனியாக இருக்கும்போது ஓட்டியிருக்காரு, கமல் லேட்டஸ்ட்டாக ஓட்டியிருக்காரு, சீமான் முன்னாடி ஓட்டியிருக்காரு. யாருக்கும் எதுவும் பெருசாக கிடைக்கல. மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி வச்சு அமைச்சாங்க, ஒரு 5 கட்சி சேர்ந்து. அதுக்கே ஒன்றும் கிடக்கல. அப்போ காலம் போன பின்ன இப்போ மக்களோட கூட்டணி விஜய் பேசுறதுல வழியிடமாக தான் போயிட்டுருக்கு. குவி அழைச்ச எடப்பாடி இப்போது கேட்டை சாதிட்டாரு. பிஜேபி ஜனநாயகம் படம் என்னவோ சிக்னல் கொடுத்து பாட்டாங்க. இவர் அந்த சிக்னலுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. இவரும் அமைதியான்ட்டாரு. அவங்களும் வெளியே எதுவும் பெருசாக பேசிக்கல. பொனையூர் தொகுதியில் விஜய் நிற்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மனுக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் வாங்கி குவிச்சிருக்காங்க. பனையூர் தொகுதி இருக்காங்க கூட இல்லையாத தக்குறி கூட்டம் தான் அவரோட இருக்குது. ஆக மட்டும் இப்போதைக்கு விஜய் அரசியல் அனஜை தான் ஆக்கி கொண்டிருக்கிறாரு. ராமதாஸிடம் பிரிந்த அன்புமணி விஜய் பக்கம் சேர்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார். ஐயையோ வேல்யூவே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவங்களுக்கு ஒரு 18 சீட்டு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டு கொடுத்து இப்போ அன்புமணியை உள்ளே சேர்த்து தர தேசிய ஜனநாயக கூட்டணியில். அன்புமணி போன பிறகு ராமதாஸ் வேறு வழி இல்லாமல் டிஎம்கே பக்கம் போக வழி இல்லாமல் இப்போ தாவேகா கதவை தட்டுறாரு. ஆனால் விஜய் கதவை திறக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கட்சியில்லாத ராமதாஸுக்காக அவர் கதவை திறப்பாரா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரனும் இந்த பக்கம் தான் வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு என்ன பேசினான்னு தெரியல. உடனே எடப்பாடி கூட துரோகின்னு சொன்ன வாய் கை கூத்தாச்சு. இப்போது பிரேமலதா அண்ணி, விஜய்க்கு சொல்கிறேன், பிரேமலதா அண்ணி, பிரபாகரன் தம்பி, இந்த 2 பேரும் சேர்ந்து தேமுதிக வண்டி என்னவோ தாவேகா பக்கம் போகிற மாதிரி பாவலாலாம் காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் அறிவாலயம் பக்கம் தான் வண்டியை திருப்புவாங்க. விஜயை காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு 70 சீட்டு தர குவி விஜய் என்ன சொல்லியும் அந்த பக்கம் அந்த வண்டி திரும்பவே இல்லை. இதை வச்சு மிரட்டி நிறைய சீட்டு வாங்க பிளான் பண்ணுறாங்க. எப்படி ஒரு 30 சீட்டாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே சைடில். இது இந்த வீக்கில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஆக மட்டும் இன்னும் ஒரு வாரத்தில் தாவேகா தனித்து நிற்கும் அப்படின்ற ஒரு ஐக்கியம் தான் விஜய் கொடுத்தாகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. என்ன பங்கு இப்படி ஆயிடுச்சே.